மாதம் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இது நாள் வரை நான் யாரையும் சந்தித்ததில்லை, யாரோடும் பேசியதில்லை. என்னுடைய மௌனத்தை நான் காத்து வருகின்றேன். புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு. காரணம், அவருடைய மறைவு எங்களுக்கெல்லாம் பேரிழப்பு. அவரை நம்பிதான் தமிழ்நாட்டு மக்களும் இருந்தார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இருக்கின்றார்கள். எனவே நான் மௌனம் காத்து வந்தேன். இன்றைக்கு கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் பிப்ரவரி 24ஆம் தேதி மௌனம் கலைக்கலாம் என்று இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் அழைத்து உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்றைக்கு நான் உங்களை அழைத்திருக்கின்றேன். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு நம்முடைய தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து மயக்கமுற்ற நிலையில், மூச்சு திணறல் உள்ள நிலையில், உடலில் தண்ணீர் இல்லாமல் டீஹைட்ரேஷன் இருந்த நிலையில் நினைவிழந்தவராக அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டேன். ஆஸ்பத்திரிக்கு சென்ற பிறகு ஆஸ்பத்திரிக்கு போயஸ் கார்டனில் இருந்து எடுத்துச் செல்லும் பொழுது அன்று இரவு என்ன நடந்திருக்கும், என்ன நிகழ்வுகள் உள்ளன என்பதை நான் யோசித்தேன். She was brought unconscious with breathlessness, dehydration. இதுதான் முதல் தகவல். அடுத்த நாள் காலை பத்திரிகையில் பார்க்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வீட்டில் மன அழுத்தம் இருந்ததாகவும், வீட்டில் வாக்குவாதத்தில் உள்ளே இருந்தவர்களோடு நடந்ததாகவும், அவர் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது அது கைகலப்பில் போய் வீட்டில் உள்ளவர்களோடு முடிந்து அவர் கீழே தள்ளிவிடப்பட்டு கீழே விழுந்து என்னை தூக்குங்கள் என்று கூட அவர் கேட்ட பொழுது யாருமே தூக்க முன்வரவில்லை என்ற செய்தியையும் அடுத்த நாள் காலை பத்திரிகையில் பார்த்தேன். இன்றைக்கும் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் பொழுது வீட்டில் என்ன நிகழ்வு நடைபெற்றது என்பதைத்தான் என் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள், கிரிமினல் சட்டத்தை, ஏன் ஃபாரன்சிக் மெடிசின் படித்த என் போன்றவர்கள் சிந்திப்பது உண்டு. வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அங்கே வைத்திருந்தால் ஏதாவது அசம்பாவிதம் வீட்டில் நடைபெற்றால் வீட்டில் உள்ளவர்கள் மீது குற்றச்சாட்டு விழுந்துவிடும் என்று பயந்துதான் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதாக காலையில் செய்தி. காலையில் பத்திரிகையில் வந்தவுடனேயே ஒரு 2 மணி நேரம் கழித்தவுடனேயே தொலைக்காட்சியில் செய்தி தொடர்பாளர்கள் பேசுவதை கேட்டேன். அம்மாவுக்கு ஒன்றுமில்லை, டீஹைட்ரேஷன், பிரெத்லெஸ்னஸ், மாலையில் வீடு திரும்பி விடுவார் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்த நாளும் அப்படியே சொன்னார்கள். இந்த இரண்டையும் கேட்ட பிறகு நான் நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கே சென்றேன். அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது, உள்ளே நுழையும் பொழுது நுழைவாயிலில் காவல்துறை அதிகாரிகள் 2 விதமாக உட்கார்ந்திருந்தார்கள். brown uniform, blue uniform, but there was no khaki uniform. Only khaki uniform was standing outside the hospital. உடனே நான் அனுமதி கேட்டேன். என்னை மேலே அனுப்பினார்கள். நான் உள்ளே சென்றேன்.
உள்ளே இரண்டாவது மாடியில் தளத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அந்த தளத்தில் அதே வரிசையில் டாக்டர்களுக்கென்ன ஒரு அறை இருந்தது. அந்த அறைக்குள்ளேயே போய் நான் அமர்ந்து கொண்டேன். என்ன நடந்தது என்று நான் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அங்கே வேறு யாரும் கிடையாது. பிறகு யோசித்து பார்த்தேன், அங்கே விசாரித்தேன். அங்கே உள்ள புரட்சித் தலைவி அம்மாவுடைய மெய்காப்பாளர்கள் அம்மா நலமாக இருக்கிறார், நன்றாக இருக்கிறார், சீக்கிரம் வந்து விடுவார் என்று என்னிடம் சொல்ல நான் நேரடியாக நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அவர் அதுவரை யாரும் பார்க்கவில்லை. 3 நாட்களானது. 4வது நாளிலிருந்து பல நாட்கள் அப்படியே போய்கொண்டு நான் வருகின்றேன். அதே அறையில் தான் நான் உட்கார்ந்திருப்பேன். அங்கே முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோரும் உட்கார்ந்து ஏதாவது செய்தி கிடைக்குமா என்று எதிர்நோக்கி கொண்டிருப்போம். என்ன விதமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது என்பதை எங்கள் யாரும் தெரிவிக்கவில்லை, யாரும் சொல்லவில்லை. நாங்கள் யாரையும் பார்க்க முற்படவில்லை. இப்படியே போனது. பல நாட்கள் ஆன பிறகும் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வீடு திரும்பவில்லை. என் போன்றவர்களுக்கு கொஞ்சம் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே இருப்பவர்களை கேட்டேன். வந்தவர்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 2வது மாடிக்கு லிப்டில் சென்று நின்றவுடன் அம்மாவுடைய மெய்காப்பாளர் அத்தனை பேரும் லிப்ட் அருகையில் என்னிடத்தில் வந்து, அம்மா நன்றாக இருக்கின்றார், சாப்பிடுகின்றார், பேசுகின்றார் என்று வாலண்டியராகவே தானாகவே முன்வந்து என்னிடத்தில் சொல்லுவார்கள். இப்படி பல நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லோரும் பேரட் லைக், எப்படி குருவி சொல்லுமோ கிளி சொல்லுமோ அதே போல அவர்கள் சொல்ல சொல்ல எல்லோரும் அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் எந்த முன்னேற்றமும் எனக்கு தென்படவில்லை. பிறகுதான் என்ன நடக்கிறது என்பதை தீர விசாரித்த பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர் வரப்போகின்றார், லண்டனிலிருந்து பீலே டாக்டர் வரப்போகின்றார், இன்னும் சிங்கப்பூரிலிருந்து 2 பிசியோதெரபிஸ்ட் வரப்போகின்றார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இதையெல்லாம் கேட்டவுடன் சரி ஏதோ ட்ரீட்மெண்ட் நடக்கிறது என்று உட்கார்ந்து பார்க்கும் பொழுது நான் உட்கார்ந்திருந்த அந்த ரூமுக்கு எதிரேயே இந்த டாக்டர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள தலைமைச் செயலாளர், அவருடைய ஆலோசகர்கள், அவருடைய பிரைவேட் செக்ரட்டரிஸ் எல்லோரும் போய் கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் ஏதோ அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள், அவ்வளவுதான். ஒரு கருத்தும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பிறகு அரவங்குறிச்சி தேர்தல் வந்தது. அந்த நேரத்தில் எல்லோரும் சொன்னார்கள், நாங்கள் எல்லோரும் அரவங்குறிச்சிக்கு போகின்றோம், திருப்பரங்குன்றத்திற்கு போக போகின்றார்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு இதெல்லாம் எங்கே இருந்து உத்தரவு வருகிறது என்று கேட்டேன். ஒருவரும் அதற்கு பதில் சொல்லவில்லை. சரி நீங்கள் போங்கள் என்று அவர்களெல்லாம் அனுப்பிவிட்டு மறுநாளிலிருந்து 15 நாள் தொடர்ந்து நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். ஒரு சில தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மட்டும் வந்து போனார்கள். இதை பார்க்கும் பொழுது என்ன ட்ரீட்மெண்ட், என்ன நிகழ்வு என்பதை அதுவரை நாங்கள் கேட்க முற்படவில்லை. அதுபோல தேர்தல் முடிவிட்டது, எல்லோரும் திரும்பி வந்தார்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அன்பின் நிமித்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு நாள்தோறும் செல்லுவது, மாலை வரை இருப்பது, வருவது, இப்படி போய்கொண்டிருந்தது. டிசம்பர் 5ஆம் தேதி அந்த நாள்தான் மாலை 5 மணிக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கார்டியாக் அரெஸ்ட் வந்துவிட்டது என்று செய்தி கேட்டவுடன் நாங்கள் அங்கே செல்லுகின்றோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதற்குள் அவர் சாதாரண வார்டுக்கு கொண்டு வரப்பட்டு
அங்கே இருக்கின்றார். அங்கே கார்டியாக் அரெஸ்ட் என்று சொன்னார்கள். மாலை 5 மணி, 7 மணி ஆனது எங்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு 8-8:30 மணி இருக்கும். பிரதாப் ரெட்டி அவர்களும் அவருடைய மகள் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் 2 பேர் வந்தார்கள். எங்களை எல்லாம் பார்த்து கைகூப்பி, சாரி, என்ன செய்வது, இனிமேல் ஆண்டவனை பிரார்த்திப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு முழுமையான நிலை தெரிந்தது. உடனே என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், ஐ ஹவ் ஃபிட்டட் அன் ஆர்டிஃபிஷியல் டிவைஸ். பிரதாப் ரெட்டி எங்களிடத்தில் சொல்லிவிட்டு போனார். நாங்கள் அதே ரூமில் வெளியே சுமார் 150 பேர் முன்னாள் அமைச்சர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் எல்லோரும் நின்று கொண்டிருந்தோம். திடீரென்று பார்க்கின்ற நேரத்தில் அந்த ஐசியு வார்டிலிருந்து வெளியே வருகின்ற வழியிலிருந்து அந்த வராண்டா முடியும் வரை ஒரு ப்ரொசெஷன் வர ஆரம்பித்தது. லெட் பை திருமதி சசிகலா நடராஜன். அவர் ஜேம்ஸ் பாண்ட் கோட்டை போட்டுக்கொண்டு அவருக்கு பின்னால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நடந்து வர அவர் அப்படி வருகின்றார். அந்த வராண்டா முழுவதும் அவர்கள் நடக்கின்றார்கள். இங்கே இதை பார்த்தவுடன் நான் ரூமுக்குள் போய் உட்கார்ந்து விட்டேன். பின்னால் தான் அந்த ரூம், என்னுடைய ரூமில் உட்கார்ந்து கொண்டேன். அமைச்சர்கள் எல்லாம் நிற்கின்றார்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் எல்லாம் நிற்கின்றார்கள். அவர்கள் அவர்களை பாஸ் பண்ணி செல்லுகின்றார்கள். யாருக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை, கவலை இல்லை, கதறவில்லை. இதை கண்கூடாக நான் பார்த்தேன். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்கள்? இரவு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பு வீட்டில் இருந்த சொந்தங்கள் யார் யார், இதை பற்றி எல்லாம் விசாரிக்க வேண்டாமா? அப்போலோ ஆஸ்பத்திரியில் வேண்டுமானால் நாங்கள் பேஷண்ட் ரைட் டு பிரைவசியை நாங்கள் வயலேட் பண்ணலாம், முடியாது என்று சொல்லலாம். ஆனால் வீட்டில் நடந்த விவகாரத்திற்கு nobody can take this defense. எனவே அந்த விசாரணை முழுமையாக வேண்டும். ஆரம்ப நிலையில் என்ன என்று பார்க்க வேண்டும். அதற்கு ஒருவர் கூட சொன்னார், ஏன் ஒரு நீதிபதியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்னார். நான் கூட புரட்சித் தலைவி அம்மாவுடைய உடலை தோண்டி எடுத்து நான் அதை விசாரிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார். போஸ்ட்மார்ட்டமே தேவையில்லை, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இஸ் எனஃப். இந்திரா காந்தியை போஸ்ட்மார்ட்டமா பண்ணினார்கள்? கிடையாது. எனவே அந்த விவகாரத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இந்த அங்கே போய் சேர்வதற்கு முன் நடைபெற்ற இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டும். காரணம், இந்த கான்டாக்ட் எப்படி தெரிகிறது? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்து 20 நாட்களுக்குள் நான் ஜெனரல் செக்ரட்டரி ஆக வேண்டும், நான் முதலமைச்சராக வேண்டும். இதுதான் கான்டக்ட் ஆஃப் தி பர்சன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி அன்நேச்சுரல் டெத் ஆஃப் அவர் லீடர். எனவே இப்பேற்பட்டவர்கள் பொதுச் செயலாளராக ஆக முடியாது. நான் ஒரு கட்சி பதவி கூட நான் பெறமாட்டேன், நான் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கேட்க மாட்டேன் என்று அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு வருகின்றார். ஆனால் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று இங்கே ஆயத்தங்கள் எல்லாம் நடைபெற்று வேகமாக எம்எல்ஏக்கள் மீட்டிங் எல்லாம் கூட்டப்பட்டு அவர்களால் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏதோ புரட்சித் தலைவி அம்மாவுடைய அருளால், புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மாவின் வேண்டுகோளால், புரட்சித் தலைவி எம்ஜிஆரின் அருளால் வேண்டுகோளால் நேற்றைய தினம் அது தடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நான் மௌனத்தை கலைக்க வேண்டிய நிலையில் நான் வந்திருக்கின்றேன். பொதுச் செயலாளர் தேர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து 1972ஆம் ஆண்டு கட்சியை துவக்கும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களை எல்லாம் சேர்த்து சட்டத்திட்ட குழுவை அமைத்தார். அந்த சட்டத்திட்ட குழு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வேண்டுகோளை ஏற்று பொதுச் செயலாளர் என்பவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, பொதுச் செயலாளர் என்பவர்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அங்கே சட்டம் கொண்டு வரப்பட்டு சட்டத்திட்ட குழுவினுடைய பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு அந்த சட்டம் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ரிப்பீலும் செய்யக்கூடாது, அமெண்டும் செய்யக்கூடாது என்று அந்த விதியிலேயே இருக்கிறது. எனவே விதியை மீறி ஜெனரல் செக்ரட்டரியாக வர முடியாது, வந்தால் அது நிலைக்காது. அதனால் தான் அது தற்காலிகம். எனவே கட்சியின் உறுப்பினர் நீக்கப்பட்டவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நடைபெறுகின்ற அத்தனை விவகாரங்களையும் பார்த்து நாட்டு மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு சொல்வதற்காக நான் சொல்லுகின்றதெல்லாம், எங்களையெல்லாம் வஞ்சித்து எங்களுடைய உரிமைகள் எல்லாம் கபலீகரம் செய்து பொதுச் செயலாளராக ஆவதற்கு இன்றைக்கு திருமதி சசிகலா நடராஜன் முற்படுவதை நான் எதிர்க்கிறேன். நான் அதற்காகத்தான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த சட்டத்திட்டங்கள் யாருக்கும் தெரியாது, அதிமுகவின் வரலாறு யாருக்கும் தெரியாது. வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள், இல்லாவிட்டால் வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாம் பல்வேறு கட்சிகளில் சேர்ந்து விட்டார்கள் என்ற தைரியத்தோடு செய்கின்றார்கள். அதுபோலவே தான் முதலமைச்சர் பதவியும் பொதுச் செயலாளர் பதவியும் அவர் ஏற்க தகுதி அற்றவர். ஒரே காரணம், மிடாஸ் மதுபான நிறுவனத்தின் அவருடைய உறவினர்கள் அத்துணை பேரும் பங்குதாரர்கள். 17,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வருகிறது அரசின் மூலமாக. 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பீடத்தில் இருந்த நேரத்திலும் கூட திமுக அரசில் இந்த மதுபான ஆலையின் பொருட்கள் அங்கே அரசுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவேதான் அவர் பொதுச் செயலாளர் ஆகவும் தகுதி இல்லாதவர், முதலமைச்சராகவும் ஆக முடியாது என்ற தகுதியையும் வளர்ந்திருக்கின்றார் என்பதை நான் இங்கே தெரிவித்து, புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு அவருக்கு நாங்கள் நன்றிக்கடன் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். 1996ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு வந்த பொழுது தலைமைச் கழகத்தில் இதேபோல மாபெரும் செய்தியாளர் சந்திப்பு வைத்தார். அன்றைக்கு அவர் என்னை கட்சியின் சட்ட ஆலோசகராக நியமித்த நேரம் நாங்கள் எல்லாரும் இருக்கின்றோம். புரட்சி தலைவர் தலைவி அம்மா அவர்கள் அந்த செய்தியாளர் கூட்டத்தில் சொன்னார், நான் உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய நகைகளும் மக்களுக்கு போய் சேர வேண்டும், எனக்கு தேவையில்லை என்று பொதுவாகவே அன்றைக்கு அவருடைய வில்லை பிரகடனப்படுத்தி விட்டார். காரணம், நான் இதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒருவேளை அரவங்குறிச்சி தேர்தலில் அவருடைய கை ரேகையை பெற்றது போல வேறு ஏதாவது ரேகையை பெற்று சொத்துக்களை கபலீகரம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை முன்னெச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். எனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அதை சொன்னவுடன் என்னை பார்த்தார். நான் கட்சியின் சட்டத்திட்ட ஆலோசகர், பக்கத்தில் இருக்கின்றேன் சட்ட ஆலோசகர். மிஸ்டர் பாண்டியன், யூ மஸ்ட் see to that. எனக்கு கடமை இருக்கிறது, அவருக்கு பணி செய்ய, அவர் மறைந்தவரை எனக்கு கடமை இருக்கிறது. அதுபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் பணி செய்ய எனக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு, உண்மையை சொல்லுவதற்கு.